ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் சீஸ் டிப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க. வாஷ் பண்ணி தோல் சீவி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் சில் தண்ணி எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான நீரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. சூடான எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இன்னொருக்கா டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் மொறுமொறுன்னு இருக்கும். சீஸ் டிப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. சாஸ் பேனை. 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். இதுக்கு ஒரு 1/4 கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நல்லாயிருக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறோம். ஊற்றி அந்த பட்டர் அந்த மில்கில் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக ஈஸியாக இதில் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். இப்போ பால் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு பால் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பால் பவுடர் எனி டைப் ஆஃப் பால் பவுடர் ஓகே தான். இப்போ பால் பவுடரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் பவுடர் கெட்டி விழக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா, லைட்டாக திக்கான பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் சீஸ் போட்டுடலாம். சீஸ் ஒரு ஸ்லைஸ் போட்டிருக்கோம். ஸ்லைஸ் போட்டு இதையும் அந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சீஸ் நல்லா கரையணும். இப்போது சீஸ் டிப் ரெடி ஆயிடுச்சு. அந்த சீஸ் நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி அந்த பாலோட நல்லா கட்டியான ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வரும். இப்போது சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போது சீஸ் டிப் ரெடி. இப்போ ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் சீஸ் டிப் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீங்கள் கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.